ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பற்றியும், குலதெய்வத்தையும் குலதெய்வ அம்மனையும் வீட்டுக்கு வரவழைக்கும் முறைகள் பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களும் சிறப்பான நாட்கள் தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பான வழிபாட்டுக்குரிய தினங்களும் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. இவ்வளோ வழிபாடுகள் இருந்தாலும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வத்தையும் குலதெய்வ அம்மனையும் வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகளை செய்யணும். ஏன்னா நம்ம வேறு எந்த வழிபாடு செஞ்சாலும் அது வழிபாட்டுக்குரிய பலன்கள் குலதெய்வம் வாயிலாக மட்டுமே நம்ம சேரும். அது மட்டும் கிடையாது, குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால் முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்காக நம்ம ஒதுக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நமக்கு பிடித்த அம்மனை நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே குலதெய்வம் என்ன அப்படின்னு கண்டிப்பாக தெரியும், ஒரு சிலரை தவிர. குலதெய்வம் தெரிஞ்சவங்க நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் தெரியாதவங்க ஆண் தெய்வம் வேணும் அப்படின்னா முருகப்பெருமானையும், பெண் தெய்வம் குலதெய்வமாக வேணும் அப்படின்னா காமாட்சி அம்மனையும் நம்ம அன்றைய தினத்தில் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு கூட ஒரு பெண் தெய்வம் இருக்கும். அந்த அம்மனை தான் நம்ம குலதெய்வ அம்மன் சொல்கிறோம். அந்த அம்மனை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும். ஆண் தெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும். குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதை கண்டிப்பாக எல்லாரும் உணர்வுபூர்வமாக உணர முடியும். இந்த மாதிரி ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. அந்த மண்பானையில் சந்தனமோ குங்குமமோ உங்களுக்கு எது தேவையோ அதை நல்லா பூசிக்கோங்க. பூசிட்டு முதல்ல விபூதி வச்சு அதில் குங்குமம் போட்டு வச்சுருங்க. இது எதற்காக அப்படின்னா ஆண் தெய்வத்திற்காக. அடுத்தது பக்கத்துலேயே மஞ்சள் வச்சு அதில் குங்குமம் வச்சுக்கோங்க. இது பெண் தெய்வத்திற்காக, அதாவது அம்மனுக்காக. அதற்கப்புறம் அந்த பானையோட முக்கால் அளவு பச்சரிசி நிரப்பிக்கிட்டு 11 1 ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும் அப்படின்றத உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். நியாயமான வேண்டுதல் இருப்பின் கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அரிசி போட்ட உடனே அதில் இந்த 11 1 ரூபாய் நாணயங்களை நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்க. தட்டிலையும் நல்லா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அகல் தீபம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அகல் தீபம் இல்லை, பித்தளையில் தான் இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இந்த பானையும் உங்கள்கிட்ட பித்தளை செப்பில் இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அகல் தீபத்தையும் நல்லா கழுவி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. நான் 2 தீபம் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு தீபம் பெண் தெய்வத்தை அழைக்கிறதுக்காகவும், இன்னொரு தீபம் ஆண் தெய்வத்திற்காகவும். ஏன்னா எங்களோட குலதெய்வம் ஆண் தெய்வம் தான். நான் பெண் தெய்வத்தையும் அழைக்கிறேன் அப்படின்றனால 2 தீபமாக எடுத்துக்கிட்டேன். ஒரு தீபமும் நீங்கள் ஏற்றிக்கலாம், அது உங்களுடைய மனசை பொறுத்தது. 2 தீபமும் ஏற்றலாம். அந்த குலதெய்வ பானையில் நல்லா பூக்களை இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு அது மேலே விளக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் கலசம் வச்சுக்கலாம். கலசம் வைக்கிறது எப்படி, பொதுவாக ஆடி மாதத்தப்போ நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நிலைவாசப்படியை எப்படி நம்ம அலங்கரிக்கணும், நிலைவாசப்படியில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றியும், பூஜை அறையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றியும் நான் முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எந்த பூஜை செஞ்சாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது குலதெய்வ வழிபாடு அப்படின்றனால குலதெய்வம் படம் இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட படம் இருக்குது அப்படின்றனால எடுத்து நல்லா பன்னீரை வச்சு தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களால் வச்சுக்கிட்டேன். இப்போ சில வீட்டில் குலதெய்வம் உக்கிரதெய்வமாக இருக்கும், நீங்கள் பயந்துக்கிட்டு வைக்க மாட்டீங்க. அப்படியேப்பட்டவங்க வருத்தப்படாதீங்க. இந்த பானையை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த தீபத்தில் நம்ம குலதெய்வத்தை எழுந்தரில் வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரியே எந்த ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளையார் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாது. அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பிள்ளையார் சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிள்ளையார் சிலையையும் நீங்கள் இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம்.
ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா சர்க்கரை பொங்கல் தான். ஏன் அப்படின்னா நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். பொதுவாகவே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே கண்டிப்பாக அங்கே போய் சர்க்கரை பொங்கல் வைத்து தான் நம்ம வழிபாடு செய்வோம். போக முடியல அப்படின்றனால நம்ம வீட்டிலையே அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. இப்போ சர்க்கரை பொங்கல் வைக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல் செஞ்சால் ரொம்ப நல்லது. அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 தீபத்தையும் நம்ம ஏற்றி நல்லா அம்மன்கிட்ட குலதெய்வத்துக்கிட்ட மனமுருகி வழிபாடு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கிட்டு அப்புறம் தூபம் போட்டு கற்பூர ஆரத்தி அப்படி இல்லைன்னா நெய் ஆரத்தி காட்டிடுங்க. காட்டிட்டு கண்டிப்பாக நம்ம அன்றைய தினத்தில் மந்திரங்கள் உச்சரிக்கணும். என்ன மந்திரங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் சொல்லி நாமம் உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. ஓம் வக்ரகாளி அம்மனை போற்றி, ஓம் சமயபுரம் தாயே போற்றி அப்படின்னு உங்களுக்கு என்ன தெய்வம் இருக்கோ அப்படின்றத போட்டு 108 முறை நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க 9 முறை 11 முறை இப்படின்ற எண்ணிக்கையில் சொல்லிக்கோங்க. பூக்களால் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அதாவது அந்த பானைக்கு கீழே ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் போற்றி சொல்லி ஒரு பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. குங்குமத்தாலையும் நீங்கள் அம்பால அர்ச்சனை பண்ணலாம். இப்போது அடுத்தது இந்த வழிபாடை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றனால சுக்கிரஹோரை 6 to 7 செய்கிறது ரொம்ப நல்லது. இதுவே உங்கள் தெய்வம் உக்கிரமான தெய்வமாக இருந்தாங்க அப்படின்னா காளி, துர்க்கையம்மன் அப்படின்னா ராகு கால நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப நல்லது. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது. கோயில் ரொம்ப தூரமாக இருக்கவங்க வீட்லேயே இந்த வழிபாடை செஞ்சுக்கோங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு. அதுவும் சக்தி மாதம் அப்படின்னு சொல்லப்படுற ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை வீடுகளில் செய்கிறது நமக்கு வாழ்க்கையில் அதீத பலன்களை நமக்கு தரும். அதனால் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் செய்யுங்க. இந்த வழிபாட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வழிபாட்டுக்கு பானையில் பயன்படுத்திய பச்சரிசியை நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரியே இந்த 11 1 நாணயங்களை நம்ம லாக்கரில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உண்டியலில் சேர்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய பூஜையை செய்முறை விளக்கத்தோடு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.